எனக்கு அருமையான மகனே, மகளே, ஒரு வேளை நீங்க வேலை தேடி கொண்டிருக்கீங்களா? இல்ல ஒரு வேளை வேற விஷயத்தினால பண தேவை நெருக்கத்தினால அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்ல புது தொழில் செஞ்சா இது நல்லா இருக்குமா என்று நினைக்கிறீங்களா? இல்ல செஞ்ச தொழில்லாம் நஷ்டப்பட்டு திருப்பி நான் இத முன்னேறி வருவேனா? இல்ல வேற ஏதாவது செய்யலாமா? எத்தனையோ யோசனை வருதுல்ல? என்னென்னவோ மனசுல யோசிக்கிறீங்கல்ல? உங்களுடைய யோசனைலாம் ஒன்றும் மனுஷனுடைய யோசனைலாம் விருதாவா போயிடும். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க. உங்க காரியத்தை சொல்லுங்க. நிச்சயமா சொல்றேன். அவர் உங்களுக்கு கரெக்டான வழியை காட்டுவார். அந்த பாதையில போங்க. அது சில சமயம் கஷ்டமா கூட இருக்கலாம். சில சமயம் அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லிட்டார்ல, அதை ஊடுருவி போய் நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கோங்க. அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவான காரியம். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தரே சார்ந்து ஓடுங்களேன். அவர் வழியில ஓட பழகிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் உங்களுக்கு கொடுப்பார். மகிழ்ந்து துதிச்சு கொண்டே உங்க வேலையை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.